கொதிக்கிற வெயில்ல தண்ணி தாகம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சு. என் கால் கையெல்லாம் நடுக்கம் வந்துருச்சு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அதனால நான் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே இந்த ஒட்டகத்துல வந்தவர் மற்ற மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவனை தூக்கி இந்த ஒட்டகத்துக்கு மேல படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு மேல ஏத்திட்டு மெல்லமா இவனை கூட்டிட்டு போயிட்டே வந்தாங்களாம். கூட்டிட்டு போக சமயத்துல இந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தாரு இல்லைங்களா, அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்பா இந்த மாதிரி வேகமா நடந்து வந்த, இப்போ ஒண்ணுமே நடக்க முடியாத நிலைமைக்கு நீ வந்துட்டியே. எப்பவுமே பந்தய குதிரை ரொம்ப வேகமா ஓடும், ஓடி ஒரு தூரத்துல அதால ஓட முடியாம நின்னு போயிடும். ஆனா ஒட்டகம் மெதுவா காலடி வச்சு வச்சு அது எங்க போகணுமோ அங்க அடைஞ்சிரும். இந்த மாதிரி நீ செயல்பட வேண்டியதானே, நாங்கெல்லாம் ஒட்டகம் மாதிரி தானே நடந்து வரோம், எங்க போகணுமோ போய் சேர்றதுக்கு, உனக்கு மட்டும் எதுக்குப்பா இந்த வேகம் அப்படின்னு கேட்டாருங்களாம். இதை கேட்ட அந்த இளைஞன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டானா. இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளை சுத்தி நிறைய பேர் இப்படிதாங்க வேகமா அடி எடுத்து வைக்கிறவங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி போய் சேரணும், அவங்களுடைய இலக்கை அடையணும்ட்டு. அதிக வேகம் எப்பவுமே ஆபத்து தாங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.